பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், பெரியவர், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறது ஒரு மேன்மையான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அந்த காலை நேரம் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நேரம். காலை நேரம் கர்த்தர் நம்மை தேடி வருகிற நேரம், காலை நேரம் நம்மை விசாரிக்கிற நேரம், காலை நேரம் புது கிருபைகளை பொழிந்தருளுகிற ஒரு நேரம், காலை நேரம் அவருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைக்கிற ஒரு நேரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருப்பது ஆசீர்வாதமான காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே எல்லாரும் நம்ம கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடப்படுகிற பாடல்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், ஆண்டவரே ஜெபம், எல்லாவற்றிலேயும் நம்முடைய ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம் யாவரும் தயவு செய்து உட்காருவோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களில் 299வது பாடல், எபினேசருக்கு புது பாடல் பாடுவேன், பாசத்தோடு தினம் தினம் பாடுவேன். ரொம்ப அருமையான ஒரு ஆராதனை பாடல். பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். Thank you Lord. நன்றி. எல்லாரும் இந்த வீடுகளிலே கைகளை உற்சாகமாய் தட்டி ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் ரொம்ப விரும்பி பாடுகிற ஒரு பாடல். ஜீசஸ். ரொம்ப அருமையான ஒரு ராகத்தில் ஏற்றப்பட்ட ஒரு பாடல். பாடி மகிமைப்படுத்துவோம். என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கின்றீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, தினம் தினம் பாசத்தோடு பாடுவே. Thank you Jesus. Thank you Lord. உள்ளுள்ள இடங்களில் மெய்க்கிறீ, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கிறீ. உள்ளுள்ள இடங்களில் மெய்க்கிறீ, அமர்ந்த தண்ணீரண்டை சேர்க்கிறீ. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே, ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஆமென். கைகளை உற்சாகமாய் தட்டி ஜீசஸ். புது உயிர் தினமும் தருகிறீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கிறீர். புது உயிர் தினமும் தருகின்றீர், ஆன்மாவை தேற்றி மகிழ்கின்றீர். ஆனந்தமே என்னாலுமே
அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. இருள் சூழும் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படே. இருள் சூழும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஹல்லேலூயா. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஜீசஸ். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். நன்மையும் கிருபையும் தொடருமே, உயிரோடு வாழும் நாளெல்லாம். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. என் நேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. ஜீசஸ் நன்றி அப்பா. ஜீசஸ் நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். நிலைத்திருப்பேனும் இல்லத்தில் நித்திய நித்திய காலமாய். ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பாவும் சமூகத்திலே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு புது பாடல் பாடுவே, தினம் 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 பாடுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். 2009 ஆண்டு மங்கின நிற குதிரை என்ற தலைப்பிலே கடந்த நாட்களிலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் ஒரு பகுதியை கேட்டீர்கள். இப்பொழுது அந்த 2009 பேசின அந்த மங்கின நிற குதிரை, அதற்கு மரணம் என்று பெயர், பாதாளம் அதற்கு பின் சென்றது என்கிற அந்த செய்தியினுடைய 2வது பகுதியை இப்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் வழங்குகிறோம். தேவனுடைய செய்திகளை கவனமாய் கேளுங்கள். அதில் சொல்லப்படுகிற விளக்கங்கள், வசனங்களை உற்று பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பழையது, ஆனால் பழமையாகாதது. ஸ்தோத்திரிக்கிறோம். அது கேட்க கேட்க தினம் தினம் புது புது நன்மைகளை நமக்கு கட்டளையிடுகிறது. ஆகவே அந்த செய்தியை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று நாங்கள் வழங்குகிறோம். நீங்கள் மரணத்தை ஆளுகிறவர்களாக, ஸ்தோத்திரிக்கிறோம், நீங்கள் இருக்க வேண்டும். மரணம் உங்களை ஆளக்கூடாது, ஸ்தோத்திரிக்கிறோம் என்கிறதான அடிப்படையிலே அந்த செய்திகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த கடைசி காலத்தில் நீங்கள் கேட்க வேண்டிய செய்தி கேளுங்கள். திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷங்களுக்கு முன்பதாக கேட்ட செய்தி நீங்கள் திரும்ப கேட்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
6ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் உங்களுக்காய் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர் 4ஆம் முத்திரை உடைத்த பொழுது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கு உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. கைகளை உற்சாகம் தட்டி ஆண்டவருக்கு அருமையானவர்களே, மங்கின நிற குதிரையை குறித்து போன வாரத்திலே நாம் சிந்தித்தோம். அந்த மங்கின நிற குதிரையை குறித்து நாம் தொடர்ந்து இந்த வாரத்திலும் சிந்திக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசி காலத்திலே இந்த உலகத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் மிக கொடூரமாய் இருக்க போகிறது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை அவர் அழைத்து செல்வதற்காக அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தப்படுத்தின அடுத்த வினாடியே ரகசியமாய் அவர் இந்த பூமியில் இருக்கிற தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போக அவர் மத்திய ஆகாயம் வரை வருவார். எக்கால சத்தமும் பிரதான தூதனுடைய சத்தமும் கேட்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே யார் யாரெல்லாம் உண்மை உத்தமமாய் வாழ்ந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ரகசியமாய் அவர் அழைத்து செல்ல அவர் வரப்போகிறார். அவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து சென்ற அடுத்த வினாடியே இந்த உலகத்தின் மேல், இந்த பூமியின் மேல் கொடூர சம்பவங்கள் நடக்கும். இதுதான் இந்த உலகத்திற்கு தேவன் விதித்த நிலை. ஆகவே அந்த கொடூர சம்பவங்கள் நடைபெற போகிற இந்த பூமியிலே நாம் இருக்கக்கூடாது. அதற்கு முன்பதாகவே உண்மை தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு திருச்சபையோடு ஐக்கியப்படுத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு இந்த நாட்களை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் இந்த நாளை அசட்டை செய்வீர்களானால் வரப்போகிற கோபாக்கினைக்கு நாம் தப்ப முடியாது. ஆகவே இனி வரப்போகிற இந்த உலகத்தின் மேல் நடைபெற போகிற சம்பவங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, முதலாவதாக நாம் 4வது ஒரு முத்திரை உடைக்கிற பொழுது அங்கே ஒரு மங்கின நிற குதிரை ஒன்று எழும்புகிறது. அந்த குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருந்தான். அவனுக்கு மரணம் என்று பெயர். அவன் பின்பாக பாதாளம் சென்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போன வாரம் சொன்னபடி நல்ல ஒரு உதாரணம். போன வாரம் சொன்னபடி இந்த டீ எஸ்டேட்டுகளிலே டீ இலையை பறித்து அதை தன்னுடைய கூடைக்கு பின்பாக சகோதரிமார்கள் தன்னுடைய வயிற்றோடு வயிறாக பின்பாக கூடை வைத்து கயிற்றினாலே கட்டி கொள்வார்கள். பின்னாக ஒரு கூடை இருக்கும். அந்த நல்ல முதிர்ந்து வளர்ந்த டீ இலைகளை தன்னுடைய கைகளினாலே கிள்ளி கிள்ளி பின்னாக இருக்கிற அந்த கூடையிலே அந்த இலைகளை போட்டுக்கொண்டே போவார்கள். அதுபோல அந்த கிறிஸ்துவானவன் அவன் ஒரு மங்கின நிற குதிரையின் மேல் வருவான். நான் போன வாரம் சொன்னேன், அந்த குதிரை பார்ப்பதற்கென்று பளிச்சென்று அந்த குதிரை தெரியாது, அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. வெள்ளை நிறத்தை அடையாளம் கண்ட காணலாம், சிவப்பு குதிரையை நமக்கு அடையாளம் தெரியும், கருப்பு குதிரையை நாம் அடையாளம் கண்டு விடலாம். ஆனால் மங்கின நிற குதிரையை நாம் திடீரென்று அது அடையாளம் கண்ண முடியாது. அதன் கலர் ரொம்ப அழுத்தமாய் அடிக்கப்பட்ட கலர் அல்ல, அது ஒரு மங்கின நிறம் என்று இருக்கிறது. அதுபோலதான் சாவும் மனிதனுக்கு தெரியாத நிலையிலே வருகிறது. நல்லா இருப்பாங்க, திடீரென்று சாவு. நல்லா இருப்பாங்க, திடீரென்று மரணம். நல்லா இருப்பாங்க, திடீரென்று ஒரு ஆக்சிடென்ட்கள். நல்லா இருப்பாங்க, திடீரென்று அவருடைய உயிர் அவளை விட்டு பிரிந்து போகிறது. மனிதனுடைய உயிர் எப்பொழுது அவரை விட்டு பிரிந்து போகிறது என்று தெரியவில்லை. அருமையானவர்களே, காலம் பொல்லாத காலமாயிருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு செய்தி இப்படி படித்தேன். ஒரு நல்ல நிலையில இருந்தவர் வேலைக்காக மனைவிடத்தில் சொல்லிவிட்டு பிள்ளையிடத்தில் சொல்லிவிட்டு அவர் வேலைக்கு போனார். சோத்தரிக்கிறோம், சென்னையிலே சோத்தரிக்கிற அம்பத்தூர்ல டன்லப் என்கிற ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் வீட்டுக்கு வேலை செய்வதற்காக வீட்டுக்கு போனார். வேலை செய்வதற்காக வேலை ஸ்தலத்துக்கு அவர் போனார். நல்ல நிலையிலே தான் இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையை பாருங்கள், அந்த மங்கின நிற குதிரை எப்படி ஒரு மனிதனை பிடிக்கிறது என்று சொல்லி அவர் போனார். அருமையானவர்களே, ஒரு சோத்திரிக்கிற ஒரு ரெஸ்ட் டைம் விடுவாங்க, அது வரைக்கும் நன்றாக வேலை செய்தார். காலை சாப்பாடு அவர் வேலை ஸ்தலத்தில் கொண்டு போய் காலையிலே போயிடுவாங்க, 6 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனால் அவருடைய சாப்பாடு 9 மணி 10 மணிக்கு சாப்பிடுவாங்க. வீட்டு சாப்பாடுல வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரு. அன்பர்களே, ஒரு 10 மணிக்கு ஒரு நேரம் விட்டார்கள். உடனே சாப்பிடுவதற்காக நல்ல ஒரு மரத்து நிழலிலே உட்கார்ந்து தன்னுடைய மனைவி அருமையாய் சமைத்து கொடுத்த அந்த இட்லி, ஒரு 4 இட்லி சட்னி இருந்தது, அதை எடுத்து சோத்திரம்
ஒரு இட்லி சாப்பிட்டு விட்டார், 2வது இட்லி சாப்பிட்டு விட்டார், 3வது இட்லி சாப்பிட்டு விட்டார். 4வது இட்லி எடுத்து ஒரு பாதி இட்லி எடுத்து வாயில் வைக்கிறார். அவர் சாப்பிட்ட மரத்திலேயே சாய்ந்த வண்ணம் இட்லி எடுத்து வாயில் வைத்த வண்ணம் இருக்கிறது. அவர் சாய்ந்த வண்ணமாய் இருக்கிறார், கண்கள் எல்லாம் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. அவருடைய உயிர் அவரை விட்டு போய்விட்டது. ரொம்ப நேரம் அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். பெல் அடித்து விட்டது. எல்லாரும் வேலைக்கு போனார்கள், எல்லாரும் ஆக்டிவிட்டா இருக்காங்க. எங்கே இந்த கூட வேலை செய்யற எங்கே காணும் என்று சொல்லி அவர் எப்போது வழக்கமா இருக்கிறதுக்கு ஜனங்கள் வந்து பார்த்த போது அப்படியே இருக்கிறார், சிலையை போல இருக்கிறார். எல்லாரும் வந்து அவர் என்ன ஆயிடுச்சுன்னு அசைத்த போது கீழே ஒரு வேரற்ற மரம் போல சாய்ந்து போனார். யோசித்து பாருங்கள், மனிதனுடைய வாழ்க்கையிலே முடிவு எப்பொழுது என் நேரத்தில் வரும் என்றே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 15 வருடம், ஒரு 20 வருடம், ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக நேர்ந்த மரணத்தினுடைய விகிதாச்சாரம் என்ன? இன்றைக்கு மரணத்தினுடைய விகிதாச்சாரம் என்ன? ஒரு காலத்தில் எங்கொன்றோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், எங்கோ யாரோ ஒருத்தவங்க சாவாங்க, எங்கோ ஒன்று நடக்கும். ஆனால் இன்றைக்கு குவியல் குவியலாக, கும்பல் கும்பலாக, கூட்டம் கூட்டமாக, ஒரு கிராமம் கிராமமாக இன்றைக்கு மரண நதி, மரணம் இன்றைக்கு ஜனங்களை வேகமாய் மாறிக்கொண்டு போகிறது. இதையெல்லாம் நீங்கள் கேள்விப்படும் போது இயேசு சொன்ன அந்த அடையாளத்தினுடைய வாசற்படிக்கு நாம் வந்துவிட்டோம். ஆகவே மரண நதி வேகமாய் பாய்கிறது ஜனத்தின் நடுவிலே. நல்லா இருக்கிறவங்க, நல்லா இல்லாதவங்க எல்லாரையும் ஒன்று சேர வாரிக்கொண்டே போகிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நாம் அருமையானவர்களே, இதுதான் வாழ்க்கை, இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லி நாம் யோசிப்பது கொஞ்சம் இல்லை. நம்முடைய ஜீவன் நிலையற்றது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தப்படுவோம். நம் தேவனுடைய வருகைக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த மங்கின நிற குதிரை எப்பொழுது எந்த சூழ்நிலையிலே ஒரு மனிதனை பிடிக்கும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மரணம் 2 வகைப்படும். ஒன்று சரீரத்திலே ஏற்படுகிற மரணம், இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுகிற ஒரு மரணம். இப்போது புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த மங்கின நிற குதிரையை நாம் எதற்கு ஒப்பிட்டு வியாக்கியானித்து பேசலாம் என்றால், அருமையானவர்களே, இன்றைக்கு சபையிலே நிறைய பேருடைய சரீரப்படி நிறைய பேர் உயிரோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகர் செத்தவர்களைப் போல இந்த மங்கின நிற குதிரையின் ஆவி அநேகருடைய குடும்பங்களுக்குள்ளாக, அநேகருடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கிறதை நான் பார்க்கிறேன். அதுதான் வெளிப்படுத்தல் 3:2 நான் போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து, சாவுக்கு ஏதுவானவைகளை நீ ஸ்திரப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. மாத்திரமல்ல, யாக்கோபு 3:8 சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனால் கூடாது, அது அடங்காததும் அது பொல்லாங்கதும் அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 3:6 சொல்லுகிறது, நாவானது முழு சரீரத்தை கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தையே அது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது என்று நம்முடைய நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவிற்கு பாருங்க, நாக்கு அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடியதாக நாவு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது பொல்லாங்கதும் அது சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நாவினுடைய அசைவிலேதான் நம்முடைய ஜீவனும் நம்முடைய மரணமும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நடத்துவார், கர்த்தரை உயர்த்துவார், நான் நன்றாயிருப்பேன், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று தேவனை பற்றியே உன் நாவு பேசுமானால் மரணம் உன்னை தொட முடியாது. ஆனா என் வாழ்க்கை எப்படி ஒப்பேருமா, நான் ஒழிஞ்சிடுவேனோ, நான் காணாம போனமா போயிடுவேனோ, நான் அவ்வளவுதானோ என்று உன் நாக்கினாலே சாபத்துக்குரிய வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தையே உன் ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அது கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நாவு சிறியதுதான், ஆனால் ஒரு காட்டையே கொளுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆகவே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பேசுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை பேசுங்கள். நீங்கள் பேசுகிறபடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்குதான் நான் புதிதாக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். என் குடும்பத்தில் பலவிதமான போராட்டம், நான் நம்மள தெய்வம்லாம் கைவிட்டு விட்டது, என் குடும்பத்தில் கடன் தொல்லை, வேதனை, என்னுடைய வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளைகள் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை போராட்டம் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிறீர்களா? இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவே, நீர் நான் வாழ வைக்கிற தெய்வம்னு சொல்றாங்க, நீங்க நல்லது செய்யற தெய்வம்னு சொல்றாங்க.
இயேசுவே என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் எடுத்து போடுங்க என்று அந்த இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு உன் வாய் திறந்து நீ எதை சொல்லுகிறாயோ அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் பலிக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் ஆதாரமான ஒரு வசனமாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் நான் உங்களுக்கு போன வாரத்தில் சொன்னேன். அதையே சொல்லி ஒரு சில குறிப்புகளை சொல்லி வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தின் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த மங்கின நிற குதிரை இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது எப்படி வியாபித்து வருகிறது? இந்த மங்கின நிற குதிரை அதற்கு மரணம் என்று பெயர். அது யார் வீட்டுக்குள் நுழையும் என்று தெரியாது, யாருடைய இதயத்துக்குள் நுழையும் என்று தெரியாது, அது எந்த சூழ்நிலையின் வழியாக இந்த மங்கி நிற குதிரை வரும் என்று தெரியாது. ஆனால் இந்த மங்கி நிற குதிரை உங்களை ஆளக்கூடாது, உங்கள் வாழ்க்கையை ஆளக்கூடாது, உங்களை தொடக்கூடாது என்பதற்காக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் போன வாரம் 2 கேள்வி எழுப்பினேன். மரணம் உங்களை ஆண்டு கொண்டிருக்கிறதா அல்லது இயேசுவாகிய ஜீவனை அடைந்து நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்களா என்பது கேள்வி. நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் எல்லாரும் சத்தமிட்டு அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் எதை அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையின் ஜீவனாய் மாறும். எல்லாரும் சொல்லுங்கள், மரணம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லுங்கள், மரணம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து நான் ஆளுகிறவனா இருக்கிறேனா? நான் ஆளப்படுகிறவனா அல்லது ஆளுகிறவனா? உலகம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா அல்லது உலகத்தை நான் ஆண்டு கொண்டிருக்கிறேனா? மரணம் என்னை ஆளுகிறதா அல்லது ஜீவனை அடைந்து நான் ஆளுகிறேனா? கைகளை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2 கேள்வி போன வாரத்தில் எழுப்பினேன், இந்த வாரம் எழுப்புகிறேன். மரணம் உங்களை ஆளுகிறதா அல்லது இயேசுவாகிய ஜீவனை அடைந்து நீங்கள் ஆளுகிறவர்களாக இருக்கிறீர்களா? என்ன சகோதரியே, இந்த கேள்விக்கு சகோதரனே உன் பதில் என்ன? சகோதரியே, இந்த கேள்விக்கு உன் பதில் என்ன? அருமையான வாலிப தம்பி, இந்த கேள்விக்கு உன் பதில் என்ன? வாலிப தங்கச்சி, இந்த கேள்விக்கு உன் பதில் என்ன? ஏதோ ஒரு சிற்றின்பம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு அசுத்தம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு அடிமைத்தனம் உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? ஏதோ ஒரு சத்தக்கிரியை உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறதா? இதை செய்யலாம் என்னால முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேறு ஏதோ ஒன்றால் நீ சிக்கப்பட்டிருக்கிறாயா, ஆளப்பட்டிருக்கிறாயா? அல்லது நீ சொல்ல முடியுமா, நான் எதற்கும் அடிமை இல்லை, நான் எதற்கும் அடிமைப்பட்டவன் இல்லை, நான் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவனாக இருக்கிறேன் என்று தேவ ஜீவனை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? செத்த மீன் அடித்து ஓடுகிற தண்ணீரில் அது போகும். ஆனால் ஜீவனுள்ள மீன் அடித்து ஓடுகிற தண்ணீரில் ஓடாமல் அது ஓடுகிற அந்த தண்ணீரின் எதிர் திசை நோக்கி ஜீவனுள்ள மீன் வருவது போல உலகத்தினுடைய வேகம், உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் ஆசாவாசகத்தின் வேகம் எவ்வளவு தூரமாய் இருந்தாலும் அதனோடு அடித்து செல்கிற மரணம் உள்ளவன் நான் அல்ல. தேவ ஜீவன் எனக்குள் இருப்பதினால் அவைகளை எதிர்த்து இயேசுவின் பக்கமாய் வர நான் ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகவே சபை அறிய வேண்டும், நான் ஆளப்படுகிறவனாய் இருக்கக்கூடாது, ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் ரோமர் 5:17 வசனம், மரணம் ஆண்டு கொண்டிருக்க, இது ஒரு குறிப்பு. ஆனால் கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. சார், சிஸ்டர், பிரதர், மரணம் உங்களை ஆளக்கூடாது, உலகத்தின் காரியம் உங்களை ஆளக்கூடாது. நீங்க இந்த உலகம் உங்களை ஆள்றதுக்காக இயேசு உங்களை ரட்சிக்கல, நீங்க ஆளணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போன வாரத்துல மரணம் வேத
சொல்லு, சாவுக்கு ஏதுவா இருக்கும் சிறப்படுத்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போயிடாத, ஜெபிக்கிற விஷயத்துல செத்து போயிடாத, உபவாசிக்கிற விஷயத்துல செத்து போயிருக்காத, தேவனை தேடல செத்து போயிருக்காத. எப்படியாவது உயிர் அடைந்து விடு, உயிர் பெற்று விடு. ஆண்டவரே, உயிர் பெய்ய கஞ்சி கெதிரு. ஆண்டவரே, நானே ஜெபிக்காம இருக்கிறேனே, ஒரு மாசம் நீ சரியா ஜெபிக்காம இருக்கிறியா? உன் வேத வாசிப்பு சில வாரங்களா இல்லாம இருக்கா? உனக்கு தேவனுக்கு இருக்கிற உறவு ஒரு சில காலங்களில் சரியான விதத்தில் இல்லையா? இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், அபாயகரமானது. சரிப்படுத்திக்கொள். இயேசுவின் மேல் இருக்கிற அன்பினால் இந்த வார்த்தையை நீ அந்த குழியில் விழுந்து விடக் கூடாது. அந்த மங்கி நிற குதிரையின் ஆவி உன்னுடைய வாழ்க்கைக்குள் உன்னை கரைப்படுத்தி விடக் கூடாது என்பதற்காக உன்மேல் இருக்கிற கிருபையினால் இந்த காலவேளையிலே உன்னை விடுவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, நீ உயிர் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எதிர் நீச்சல் அடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நீ ஆள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, மரணம் என்னை ஆளக்கூடாது, ஆதாமின் ஆவி என்னை ஆளக்கூடாது, இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என்னை ஆள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து நான் ஆளுகிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரோமர் 5:20 முதலாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். ஜீவனை அடைந்து ஆளுங்கள் என்பதுதான் மங்கின நிற குதிரைக்கு எதிரான உள்ள வாழ்க்கை. இந்த உள்ளத்துல பசுமரத்தாணி எப்போது சத்தியம் பதியணும், நான் ஜீவனை அடைந்து ஆள வேண்டும். ரோமர் 5:22 ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. கொஞ்சம் கவனிக்க, ரெண்டு வார்த்தை. பாவம் மரணத்துக்கு ஏதுவாய் என ஆண்டு கொண்டது உண்மையானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆண்டு கொண்டது. மரணமே, பாவத்துக்கு ஏதுவாய் நீ என்னை ஆண்டு கொள்ள முன்னாடி நீ இருந்த, ஆனா இன்றோ இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனாலே நான் ஆளப்படுகிறவனாய் இருக்கிறேன். ஆகவே பாவ மரணத்துக்கு ஏதுவாய் நாம் ஆண்டு கொண்டது போல கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நாம் ஆளப்பட வேண்டும். இன்னும் ஆழமான குறிப்பு சொல்லுகிறேன். ரோமர் 6:12 ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக, பாவம் ஆளாதிருப்பதாக. உன்னுடைய வாழ்க்கை பாவம் ஆளாதிருப்பதாக. ரோமர் 6:14 குறித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான குறிப்பு. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை ஆளுகிறவனா இருக்கணும். பாவம் உங்களை ஆளக்கூடாது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம நிலைமை வேற சார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ ஜீவன் உள்ளவன் சொல்றேன். செத்து போன விசுவாசி பத்தி பேசல. ஒரு உயிர் உள்ள விசுவாசினா ஆளணும். எதை ஆளணும்? பாவத்தை ஆள வேண்டும். பாவத்தை ஆள வேண்டும். ஒரு 3 விஷயத்தை சொல்றேன், முதல்ல குறித்துக் கொள்ளுங்கள். 1 யோவான் 3:8 முன்பு நாம் பாவம் செய்தோம். யாக்கோபு 1:14 இப்பொழுது நாம் பாவத்தினால் சோதிக்கப்படுகிறோம். 1 பேதுரு 4:4 ஆனால் பாவத்தில் நாம் விழுவதில்லை. நான் சொல்ல குறிப்பை இந்த விஷயத்தில் யோசிச்சு பாருங்க. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். எல்லாரும் சொல்லுங்கள், முன்பு நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன். சத்தமா எல்லாம் சொல்ல, முன்பு நான் பாவம் செய்கிறவனாய் இருந்தேன், இப்பொழுது பாவத்தினாலே சோதிக்கப்படுகிறேன். ஆனால் பாவம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் பாவத்தில் நான் விழ முடியாது.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கணும். நம்ம எங்க இருந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை அறியாததுக்கு முன்னாடி உளையான சேற்றில் இருந்தோம். உளையான சேர். ஒரு கால் எடுத்தா ஒரு கால் உள்ள போகுது. இந்த கால் எடுக்க நினைச்சா இந்த கால் உள்ள போகுது. அப்படித்தான் இருந்தோம். பாவம். சாராய பாட்டில இவன் உட நினைக்கிறான், இவனை விட மாட்டேனுது. சினிமா, இச்சை, எல்லாமே ஓவரால் அது ஒரு சேர் மாதிரி நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டு நம்மளை விட்டு போவார். நம்மளும் மீண்டு வர முடியாது. ஒரு சேத்துக்குள்ள, உல சேத்துக்குள்ள இருக்கிறவனை தூக்கி எடுக்க வேறொரு மனிதன் வந்தாதான் அவனை வெளியே வர முடியும். அப்படி கடந்தோம். சேத்தல சேரா கடந்தோம். சோத்திரிகள். சில நேரத்தில் இந்த நல்ல தண்ணி அடிச்சு ரோட்டில் படுத்திருப்பான். ஈ போவோம், சாக்கடை தண்ணி உள்ள போவோம், அப்படியே படுத்து கிடப்பான். சேரு. அதான் அப்படித்தான் வாழ்ந்துக்கிட்டு கடந்தோம். எதெல்லாம் கசப்புன்னு இருக்கோ தித்திப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. எதெல்லாம் தித்திப்போ அது கசப்பு மாதிரி தெரிஞ்சிச்சு. சேரு. ஒரு நாள் இயேசு நம்மை தேடி வந்தார். அவருடைய பாச கரத்தை நீட்டினார். சேத்துல இருந்து தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து சேத்துக்கு பக்கத்துல ஒரு கரையில நிறுத்தினாரு. பைபிள் சொல்லுகிறது, அந்த சேத்தை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என் பாதங்களை உறுதிப்படுத்தி கைகளை கண்மலையின் மேல உயர்த்தி, ஹல்லேலூயா. சேத்திருந்தவர் என்னை தூக்கி, என்னங்க சத்தமா யாரும் சொல்ல மாட்டீங்களே, சேத்திலிருந்து கர்த்தரை தூக்கி என்னை அதற்கு அருகாமையிலே அல்ல, உயரத்திலே கண்மலையின் மேல் என் பாதங்களை நிறுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ நீ முன்னாடி இருந்த இடம் சேரு. இப்போ உன்னை வச்சிருக்கிற உயர்ந்த கண்மலை. நீ குதிச்சாதான் இப்ப பாவம் பண்ண முடியும். நீ குதிக்கலன்னா பாவம் பண்ண முடியாது. அல்ல கவனிக்கிற, மறுபடியும் சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட உன்னை சேட்டை தூக்கி எடுத்து உன்னை ஸ்டேஜ்ல உன்னை வச்சிருக்கிற ஆண்டவர். இன்று நீ பாவம் செய்கிறாயானால் அது நீ குதித்ததினால் நடக்கிற சம்பவம். அது நீ குதிக்காவிட்டால் அந்த பாவத்தை நீ செய்திருக்க மாட்டாய். ஏன்னா உன்னை அந்த ஸ்டாண்டர்ட்ல தான் அவரை வச்சிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில. ஆகவேதான் வேதம் சொல்றது, இச்சையானது அவனவனும் தன் சுய இச்சையினால் இழுப்புண்டு, சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப நீங்க சொல்ல, ஆண்டவரே என்னை உளையான சேட்டை தூக்கி என்ன டாப் ஸ்டேஜ்ல வச்சிருக்கீங்க, நான் இனி குதிக்க மாட்டேன். எந்த இடத்தில் என்னை உறுதிப்படுத்தினீரோ அந்த இடத்துல தொடர்ந்து நிற்ப ஆண்டவரே. இனி நான் பாவத்தின் அந்த பக்கமாக நான் குதிக்க மாட்டேன். அந்த மரணத்தின் வாசலுக்குள்ள நான் போக மாட்டேன். உம்முடைய ஜீவனை அடைந்து நான் ஆளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். உன் வாழ்க்கையை கீழே இழுக்கும்படி அநேக காட்சிகளை சாத்தான் வந்து காட்டுவான். நீ சொல்ல வேண்டும், தேவனை கண்மலையின் மேல் நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே நீ காட்டுகிற எந்த காரியத்தையும் கண்டு இனம் மயங்கி மதிமயங்கி என் ஸ்தானத்தை விட்டு நான் கீழே இறங்க மாட்டேன் என்று அந்த கண்மலையில் நிற்பீரனால்
பாவம் உங்களை ஆளாதிருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எந்த லிமிட்ல வச்சாரோ அந்த லிமிட்ல எந்த பாவங்களை தொட முடியாது. அந்த லிமிட்டை விட்டு நீங்க இறங்குறதுனால பாவம், அசுத்தம், தீட்டு உங்களை நெருங்குகிறது என்பதை விசுவாசிகள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரு தேவ பிள்ளை மரணம் ஆளாதபடி ஜீவன் அடைந்து ஆளுநராக இருக்க வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில இரண்டாவது காரியம் என்ன? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு சொல்லுகிறேன், சூழ்நிலைமைகளை ஆளணும். முதல்ல பாவத்தை ஆளணும். இரண்டாவது, ஒரு விசுவாசி எதை ஆளணும்? தேவ ஜீவனை அடைந்து சூழ்நிலைமையை ஆள வேண்டும். சர்க்கம்ஸ்டன்ஸை நாம் ஆளணும், சூழ்நிலைமைகளை ஆள வேண்டும். அதான் ஒரு புத்தக விசுவாசியின் அடையாளம். ஒரு விசுவாசிக்கு சூழ்நிலைய ஆள தெரியலனா அது செத்து போன விசுவாசின்னு அர்த்தம். அதனால தான் பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும், பாருங்க, ஒரு இடத்துல இல்ல, எல்லா இடத்திலேயும் எங்களை கொண்டு அவர் அறிவின் வாசனையை வீச செய்கிறார். அதுக்கு சோத்திரம். ஒரு சில ஆள்லாம் சபையில நல்லவங்களா இருப்பாங்க, ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. சிலவங்க வீட்டுல நல்லவங்களா இருப்பாங்க, வேலை ஸ்தலத்துல அவங்க நல்லா பிரகாசிக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க வேலை ஸ்தலத்துல ரொம்ப ஜெனியூனா இருப்பாங்க, ஆனா தங்க தெருவுல ஜெனியூன் பர்சனா இருக்க மாட்டாங்க. சிலவங்க தன்னுடைய சமுதாயத்துல தன்னுடைய தெருவில் நல்லவனா இருப்பாங்க, ஆனா வேலை ஸ்தலத்துல அவங்க வேற ஆளை போல இருப்பாங்க. ஒரு சிலவங்க தம் வீட்டுக்கார் இருக்கிற வரைக்கும் அவங்க மனைவி நல்ல நிலையில இருப்பாங்க, வீட்டுக்காரர் கொஞ்சம் அப்படி போயிட்டவனே இவங்க கேரக்டர் வித்தியாசமா இருக்கும். ஒரு சிலவங்க மனைவி இருக்கும்போது பிரதர் நல்லா இருப்பாரு, புருஷன் நல்ல கேரக்டர்ல இருப்பாரு, மனைவி கொஞ்சம் எங்கேயா வெளியே போயிருந்தாங்கன்னா பிரதருடைய கேரக்டர் வேற மாதிரி இருக்கு. சோத்ரி. பெற்றோர் இருக்கும்போது பிள்ளைகள் நல்ல கேரக்டர் மாதிரி தெரியுது, பெற்றோர் இல்லாத போது பிள்ளைகளின் கேரக்டர் வேற. இதெல்லாம் சூழ்நிலைகளை ஆளாதவர்களை பற்றி பேசுகிறேன். ஆனால் தேவ ஜீவனை அடைந்து நாம் ஆள வேண்டும், அதை பற்றி பேசுகிறேன். அப்படியானால் சூழ்நிலைமைகளை ஆள வேண்டும். பைபிள் சொல்லுகிறது, எனக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் என் சித்தத்தை செய்வான். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னா எந்த இடத்துல போட்டாலும் அவன் தேவ பிள்ளையா தான் இருப்பான். அப்ப தேவ பிள்ளைகளாக நீங்கள் அறிய வேண்டும், என்னை யார் கவனித்தாலும் யார் கவனிக்காவிட்டாலும் எல்லா இடத்திலையும் அவரை பற்றிய வாசனையை நான் வீசுகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. வேலை ஸ்தலமா இருந்தாலும் சரிதான், என் வீடா இருந்தாலும் சரிதான், என் சமுதாயமா இருந்தாலும் சரிதான், நான் போற தெருவா இருந்தாலும் சரிதான், எந்த சர்க்கம்ஸ்டன்ஸா இருந்தாலும் சரிதான், யார் என்ன பார்த்தாலும் சரிதான், யார் என்ன பார்க்காவிட்டாலும் சரிதான், நான் எல்லா இடத்திலையும் தேவ பிள்ளை என்கிற அந்த வாசனையை வீசுகிறவனாக இருப்பேன் என்று சொல்லுகிறவனாக இருப்பேன்னா நீங்க சத்த விசுவாசியில ஜீவனை அடைந்து ஆளுகிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அருமையான ஒரு உதாரணம் ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் 17 சூழ்நிலைகளைய பவுல் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த சூழ்நிலைகள் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்கிறேன். 17 சர்க்கம்ஸ்டன்சஸ் சொல்ற அந்த சூழ்நிலை பாருங்கள். 36ல இருந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயங்களுள்ளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எதுவும் என்ன, எந்த சூழ்நிலைகளும், எந்த இனக்கவர்ச்சி,
எந்த மதிமயக்கங்கள், எந்த பரப்பரப்புகள், எந்த காட்சிகள், எந்த பணம், எந்த உயர்வு, எந்த மேன்மை, எந்த தாழ்வு, எந்த கஷ்டம், எந்த துயரம், எந்த கண்ணீர், அவர் அன்பிலிருந்து என்ன தூக்கி எடுக்க முடியாது. பவுல் இதை சொல்ல யோக்கியதை என்ன? சூழ்நிலைமைகளை ஆளுகிறவன். இது நம்முடைய வாழ்க்கையில தேவை. ஒரு பிரதர் கேட்டேன், பிரதர் என்ன பிரதர் சர்ச்சைக்கு ஆளுக்கான போற வாரத்துல அவர் சொல்றாரு, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா. அவர் சொல்ற என்ன ஆயிடுச்சு? டயர் பஞ்சர், பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. பைக் பஞ்சர், அதனால கோயிலுக்கு வரல. ஒரு அம்மாவை கேட்டேன், ஏமா கோயிலுக்கு வரல? பைப்ல தண்ணி வரல. ஒரு ஐயா சொன்னாரு, பைக் பஞ்சர், எதுக்கு மோகன மாதிரி இருக்கும் பாருங்க. இன்னொரு அம்மா சொல்ற, பைப்ல தண்ணி வரல. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு விசுவாசியான்னு கேட்கிறேன். இதெல்லாம் எதை ஆள தெரியாத விசுவாசி? சூழ்நிலையை ஆள தெரியல. அப்ப சூழ்நிலை வேற ஆச்சுன்னா இவங்களும் வேற ஆளாயிடுவாங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் வரட்டும், ஆனா இயேசுவின் அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. கைகளை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காத காத்துக்கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காத காத்துக்கொள்வார். ஒரு விசுவாசி உன் சரீரத்தை உனக்கு ஆள தெரியலனா நீ ஜீவனுள்ள விசுவாசி கிடையாது. உன் சரீரத்தை நீ ஆள தெரியணும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஊர் கதை, உலக கதை, அடுத்த வீட்டு கதை, இன்னொருத்த வீட்டு கதை, சினிமா கதை, உலக நிகழ்ச்சிகள், மற்ற கேலி பேச்சுகள், சிரிப்புகள், உங்கள் குடும்ப அங்கத்தினரோடு நீங்கள் உரையாடுகிற விதம், ஊர் சுத்துற விதம், அங்க பாக்குறது இங்க பாக்குறது, இதுக்கெல்லாம் உங்க உடம்பு சூப்பரா ஒத்துழைக்குது. ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருது, ஜெபம் பண்ணும்போது உடம்பு முடியல, ஊழியன்னா உடம்பு முடியல, சபைக்கு வந்தா உடம்பு முடியல, 3 மணி நேரம் உட்கார்ந்து செய்தி கேட்க முடியல, இங்கு நாட்டுறது, இப்படி திரும்புறது, இப்படி உட்கார்றது, இப்படி பண்றது. ஆனா மத்த கதையெல்லாம் பேசும்போது வாயில ஈ போதா, கொசு போதா, பல்லி போதான்னு தெரியாத அளவுக்கு உன் உடம்பு அப்படியே வளவள குழப்பம் இருக்குது. ஆனா ஆவிக்குரிய காரியத்துல மாத்திரம் உன் உடம்பு அப்படியே திருப்பி நெளிஞ்சு என்னென்னமோ பண்ணி, என்ன சார் 2 மணி நேரத்துக்கு மேல எப்படி சார் சர்ச்சில் உட்கார முடியும்? ஒரு 1 மணி நேரம் ஆராதனை நல்லா இருக்கும்.
நேரம், அதுக்குள்ள 3 மணி நேரமா, சமயத்துல 3.5 மணி நேரம் ஆகுது, சில சமயத்துல 3 மணி நேரம் ஆகுது, சில 2.5 மணி நேரம், எப்படி உட்கார முடியும் என்று ஆவிக்குரிய காரியத்திற்கு உடம்பு பணியிலேயே அது என்ன கொழுப்படுத்த உடம்பா இருக்கும். இப்போ உடம்பை நீ ஆள வேண்டும். தேவ காரியத்துல உடம்பு உன்னோடு இசைந்து வரணும். அப்படின்னா உடம்பு உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஊர்க்கதை உலக கதைக்கெல்லாம் உடம்பு உனக்கு சோமா தெரியுது. ஆனா 1 மணி நேரம் ஜெபிக்க உன் உடம்பு ஒத்து வரலன்ற, வேத வாசிக்கும் போது உன் உடம்பு ஒத்து வரலன்ற, நான் கேட்கிறேன் அவ்வளவு கொழுப்பு என்ன கிடக்குன்னு அர்த்தம். அப்பன்னா சிக்கல் உடம்புல அல்ல, சிக்கல் நீ உடம்பை உன் கண்ட்ரோல்ல இல்ல. குதிரை வண்டி இழுத்தா சூப்பர், வண்டி குதிரை இழுத்தா ஆபத்து. ஒரு டீச்சர் பிள்ளைகளை ஆளுகை செஞ்சா அது நல்ல கிளாஸ் ரூம். ஆனா பிள்ளைகள் டீச்சரை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க, அது நல்ல கிளாஸ் ரூம் இல்ல. என் உடம்ப நான் ஆளுகிறேன்னா நீ உத்தம விசுவாசி இல்ல. உடம்பு போக்குக்கு நான் போறேன்னா நல்லது இல்ல. கப்பலின் சுக்கான் உங்க ஆளுகைக்குள்ள இருந்தா கப்பல் போய் சேர இடத்துல சேரும். ஆனா கப்பல் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அதன் பயணம் ஆபத்தானது. இன்றைக்கு இந்த காலவேளை சொல்லுகிறேன், உன் சரீரத்தை நீ ஆளுகை செய். அதற்கு ஆதாரமாக 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இருக்கு. அப்போ உங்களுடைய பாடியை நீங்கள் ஆண்டு கொள்ள அறியும். எப்படி ஆண்டு கொள்ள அறியணும்? அதை பரிசுத்தமாய் ஆள உங்களுக்கு தெரிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு 3ஆம் வசனத்துல அதுக்கு விஷயம் சொல்லப்பட்டுகிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் தேசத்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு என்ன செய்யணும்? விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல். 2 வார்த்தை, விலகி இருந்து உட்படாமல். இதுதான் தன் சரீரத்தை ஆளுறது. எல்லாரும் சொல்லுங்கள், என் சரீரத்தை ஆளுவதென்றால் வேசி மார்க்கத்துக்கு விலகி சரீர மோகத்துக்கு உட்படாமல் இருப்பது. இதுதாங்க தன் பாடி அவர் மெயின்டைன் பண்றார் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை குறித்த விசேஷம் என்ன தெரியுமா? அவர் பாவத்துக்கும் பாவிக்கும் விலகினவர். அந்த மாதிரி உங்களை நீங்க யாரோடு பேசுறீங்க, உங்க எதிர் தரப்புல பேசுறீங்களா? யார்கிட்ட பேசினா உங்க பரிசுத்தம் குறையுது? யார்கிட்ட பேசினா ஆவிக்குரிய பேச்சு இல்லாம உலக பேச்சா இருக்கு? யார்கிட்ட பேசினா அசுத்த பேச்சு இருக்கு? யார்கிட்ட பேசினா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை குறையிற மாதிரி தெரியுதோ அவங்களால உங்களுக்கு 1000 லாபம் வந்தா கூட, 1000 லாபம் வந்தா கூட அவர்களை விட்டு விலகி உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. பாவ சூழ்நிலையை விட்டு ஓடாமல், பாவ மனிதர்களை விட்டு ஓடாமல் நீங்கள் இச்சையை ஜெயிக்க முடியாது. உங்க சரீரத்தை என்ன செய்ய முடியாது? ஆள முடியாது என்பது ரொம்ப ஜாக்கிரதை. இன்னொருத்தவன் திருத்த போறேன்னு சொல்லிட்டு நீ எங்கேயாவது திருக்கிக்க போற. சோத்திரம். திருத்த போறேன்னு எங்கேயாவது திருக்கிக்க போறீங்கம்மா? இன்னொருத்தவன் திருந்தானா திருந்தாலும் 2வது பட்சம், நீங்க திருகி கொள்ளாம இருக்கிறது 1வது பட்சம். சோத்திரம். பிறர் ஆயத்தப்படுத்துறேன்ட்டு நீங்க எங்கேயாவது போய் அகாலமான பாதகத்தை விழுந்துடாதீங்க. நமக்கு வேண்டியது முதலாவது நம்முடைய பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை மார்வாடி கடையில் அடகு வச்சுட்டு இன்னொருத்தரை திருத்தணும் என்பது அது அறிவெட்டத்தனம். கொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு பாவம் நடக்குதா? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. சில வேளை இச்சையான காட்சிகள், திருத்த போறேன்னு எங்கேயா திருக்கி போறீங்கம்மா? இன்னொருத்தவன் திருந்தானா திருந்தாலும் 2வது பட்சம், நீங்க திருகி கொள்ளாம இருக்கிறது 1வது பட்சம். சோத்திரம். பிறர் ஆயத்தப்படுத்துறேன்ட்டு நீங்க எங்கேயாவது போய் அகாலமான பாதகத்தை விழுந்துடாதீங்க. நமக்கு வேண்டியது முதலாவது நம்முடைய பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தத்தை மார்வாடி கடையில் அடகு வச்சுட்டு இன்னொருத்தரை திருத்தணும் என்பது அது அறிவெட்டத்தனம். கொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகு என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு பாவம் நடக்குதா? இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க. சில வேளை இச்சையான காட்சிகள், என் உணர்வுகளில் இச்சையான ஒரு அலைகள், இச்சையான ஒரு காரியம்,
அல்லது என் சரத்தை கரைப்படுத்துகிற என்னுடைய பார்வையை கரைப்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன ஃப்ளோட் ஆகி போகுது அப்படின்னும் போது அதே வினாடியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என் சரத்தை பாவத்துக்குள்ளாக்க நினைக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்துல அதே வினாடி ஒரு பாவத்தை ஒரு விசுவாசி பார்த்து விட்டு அடுத்த வினாடியே அந்த பாவத்தை கடிந்து கொள்கிறானால் அவன் தேவ ஜீவனுள்ள விசுவாசி. ஆனா பாவத்தை பார்த்துட்டு அப்படியே ரசித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் செத்து போன விசுவாசி. பாவத்தை ரசிக்காதீங்க. பாவம் வரும்போதே போ என்று சொல்ல துணிவு நமக்கு தேவை. அந்த துணிவை நீங்க சொல்றீங்க, அதை எடுத்த ஆரம்பத்திலே அதை நீங்க ரெபுக் பண்றீங்க அப்படின்னாலே நீங்க கர்த்தருடைய லைன்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏனென்றால் பரிசுத்தனுக்கு அசுத்தம் ஒத்து போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற அநேக பிரச்சனை காரணம் உன் அசுத்தம். உன் சிந்தனை சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் எண்ணம்லாம் சரியில்லை. அருமையானவர்களே, உன்னை சரிப்படுத்து. சரத்தை நீ ஆள பழகிக்கொள். அது மாத்திரம் இல்ல, உன் வியாதிகளையும் நோய்களையும் நீ ஆளுகை செய். நான் உதாரணத்துக்கு நீங்கள் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பாங்க. அவர் நம்முடைய வியாதிகள் நோயெல்லாம் சுமந்தார் இருக்கு. அது மாத்திரமல்ல, மெய்யாகவே அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் இருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்தார் என்ற வார்த்தைக்கு பெயின்ஃபுல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வலியை சுமந்தார் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு நோய் ஒரு வியாதின்னு சொல்றேன்னு வச்சுங்க, அதுக்கு அடையாளம் என்ன? வாட் இஸ் அடையாளம்? அதனுடைய அடையாளம் என்ன? ஒரு வியாதி, ஒரு நோய், அதன் அடையாளம் என்ன? வலி. அவ்வளவுதான், சிம்பிள் தான். பல்லு வலி வந்தாலும் சரிதான், தலைவலி வந்தாலும் சரிதான், வயிற்று வலி வந்தாலும் சரிதான், முதுவலி வந்தாலும் சரிதான், எங்க எந்த வியாதி இருந்தாலும் சரிதான், அதுக்கு அடையாளம் என்ன? வலி. இதுதான் நோயின் அடையாளம், வியாதியின் அடையாளம் வலி. இந்த வேதனையெல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார். இந்த வேதனையெல்லாம், இந்த வலி சிலுவையில கர்த்தர் சுமந்திராத வலி ஏதாவது உண்டா? அததான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் சொல்லுங்க, இயேசு சிலுவையில் எல்லா வலிகளையும் அவர் சுமந்து கொண்டார். ஆகவே நான் வலியை சுமக்க வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்க உங்க சரத்துல எந்த பலவீனம் காரியம் வந்தாலும் அந்த கல்வாரி காட்சியை தியானம் பண்ணுங்க. கல்வாரி பாட்டை நல்லா பாடுங்க. அந்த கல்வாரியின் வசனங்களை நல்லா வாசிங்க. அந்த கல்வாரியை பற்றிய தியானம் பண்ணுங்க. அருமையானவர்களே, அந்த பிரசன்னம் உங்கள் வலியை ஆற்றக்கூடியதாக இருக்கும். கைகளை கட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. பிறகு வலி உங்களை ஆளாது, நீங்கள் அந்த வலியை ஆளுகிறவர்களாக இருப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே, சுகமானே. இயேசுவின் சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே. இயேசுவின் இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. பலவீன சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீன சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார்.
சுமந்து கொண்டார். இதுதான் நான் ஒரு ப்ராஃபட்டிக்கல் வேர்டா சொல்றேன். ஏனென்றால் அவர் சிலுவையில எதை சுமந்தாரோ அவர் பிரதானமா சுமந்தது என் வலிகளை அவர் சுமந்தார். வியாதியின் அடையாளம் வலி. அப்படியானால் அதை நாம் அப்படி விசுவாசித்தால் வலி என்னை ஆளாது, நான் அதை ஆளுகை செய்கிறவனாய் இருப்பேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதாவது எனக்கு இன்னொரு விஷயம்னா, தரித்திரத்தை நாம் ஆளுகை செய்ய வேண்டும். தரித்திரம் என் குடும்பத்தை ஆளுகை, என் ஜெபம் அதுதான். ஆண்டவரே, என் விசுவாச மக்களை தரித்திரம் என்கிற பிசாசு ஆளுகை செய்வேன். என்னுடைய விசுவாச குடும்பங்களுக்குள்ள தரித்திரம் இருக்கக்கூடாது. சில அங்கொன்னை கொண்டு சில குறைவுகள் இருக்கலாம். ஆனா நான் சொல்வது தரித்திரம், அது சாபம். தரித்திரம் என்பது ஒரு சாபம். அதை என் விசுவாசி வீட்டை ஆளக்கூடாது. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? உங்க குடும்பத்தை ஆட்டி படைக்கிற தரித்திரம், வியாதி என்கிற ஒரு தரித்திரம், பணம் இல்லை என்கிற ஒரு தரித்திரம், வேலை இல்லை என்கிற தரித்திரம். ஐயா, என் வீடு அப்படியே ரொட்டேஷன்லயே போயிட்டு இருக்கியா, கடன்லயே வாழ்ந்துட்டு சம்பாதிக்கிறேன், கடனை அடைக்கிறேன், மறுபடியும் கடனை வாங்குறேன், அடைக்கிறேன். இதெல்லாம் ஒரு தரித்திரம். இதெல்லாம் இயேசுவின் நாமத்திலே மாற வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை காலங்காலமாக ஒரு தரித்திரம் உங்களை ஆண்டு கொண்டிருக்குமானால் அந்த தரித்திரத்தின் மேல் நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டும். 2 Corinthians 8:9 சொல்லுகிறது, நீங்களுடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் அவர் என்னவானார்? தரித்திர. இந்த தரித்திரம் மாறின அர்த்தம். லூக்கா 6:38 சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்ட அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது. 38 கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும், அப்போது அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? சில ஆட்களுக்கு கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, கேட்கிறோம் ஆண்டவரே. அழகா ஜெபம் பண்ணுவாங்க. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா, கொடு. இது வழிபோக்கனுக்கும் தரித்திரனுக்கும் சொல்லப்பட்ட வசனம். அதனால தெரிஞ்சு விசுவாசி சொல்லப்பட்ட வசனம் இல்ல, விசுவாசிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ஒரு விசுவாசி கேளுங்கள் தருவேன்னு சொன்னீரே, மண்டையில கொட்டுவேன் சொன்னீரேன்னு அப்புறம் ஆண்டவர் கொட்டுவார். ஒரு விசுவாசி அதே ஜபத்தை இப்பயும் செஞ்சிட்டு கூட, கொடுங்கள் கொடுப்பேன் என்று சொன்னீரே என்று சொல்லி கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதான் ஒரு விசுவாசினால. அதான் தரித்திரம் மாறுகிறதின் வசனம். நீங்க எந்த அளவில் அளக்கிறீங்களோ அந்த அளவில் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். 2 Corinthians 9:6 என்ன சொல்லுங்க? சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன். ஆண்டவருக்கு நீங்க கொடுப்பது வயல் நிலத்தில் விதைப்பதற்கு அடையாளம். கொடுத்தவன் அந்த வயல் நிலத்திலே அவன் ஒரு நாள் சென்று மகிமையாய் அறுவடை செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுக்கும் போது அவங்க தரித்திரம் மாறும். கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தசமபாகங்களை ஒழுங்காய் கொடுங்கள். உங்கள் காணிக்கைகளை ஒழுங்காய் கொடுங்கள். கர்த்தர் கொடுக்கிறதுல உங்க ஹார்ட் ரொம்ப விரிந்து பறந்து இருக்கட்டும். நான் என் இதயத்தை அப்படிதான் விரித்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன், சபைக்கு கொடுங்க, அது கொடுங்க என்று. நீங்கள் கொடுப்பதை விட ஒரு பங்கு அதிகமாகத்தான் நான் செய்கிறேன் தெரியுமா? எங்கள் தசமபாகங்களை ஒழுங்காக எங்களுடைய சாவனத்துக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இடைப்பட்ட வேகத்தை ஒவ்வொரு விதங்களில் நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தரித்திரம் மாறுவது இதை தவிர வேறு இல்லை. என்னுடைய நோக்கம் எல்லாம் அவங்க வீட்டுல தரித்திரம் ஆளக்கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனை ஆளக்கூடாது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ 10ல் 1 ஆண்டவருக்கு என்ன கொடுங்க. சில ஆட்கள் சின்ன தொகையில உண்மையா பெருக்கும் போது இவ்வளவா கொடுக்குறது சபைக்குன்னு போ அமைக்க வச்சுக்குவாங்க. சோதரி அப்படி இல்லை. கொடுக்கறதுல தயாளமா இருக்கணும். அப்பதான் உங்க தரித்திரத்துல நீங்க ஜெயம் எடுக்கலாம். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒண்ணு சொல்றேன், மரணத்தை நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. எந்த ஒரு தேவ பிள்ளை அவன் மரணத்தை ஆளுகிறவரா என்ன செய்யணும்? மாறணும். மரணம் அவங்களை ஆளக்கூடாது. மரணத்தையே என்ன செய்யணும்? அவங்க ஆளுகை செய்கிறவளா மாறணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு
அவன் மரிக்கிறான் வைத்துக் கொள்ளுங்க, அவன் அது உண்மை மரணம் கிடையாது, அது நீண்ட தூக்கம். அது என்ன தூக்கம்? இப்ப சாதாரண இப்ப நம்ம சாயந்தரம் நைட்டு படுக்கிறோம், கால் எழுந்திருக்கிறோம், இது ஆவரேஜான ஒரு ஸ்லீப்பிங், இது ஆவரேஜான ஒரு தூக்கம். ஆனா ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நாளிலே நம்மை ஒரு நீண்ட தூக்கத்தினராய் நடத்துவார். அதுதான் மரணம் அப்படின்னு சொல்லி வேறு விதத்தை சொல்றாங்க. உண்மையை விசுவாசிக்க ஒரு நீண்ட தூக்கம் தான். பல இடத்துல நித்திரைன்னு தான் வருமே ஒழிய மரணம்ன்ற வார்த்தை வராது புதிய ஏற்பாட்டில். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மரித்தவங்க ஒரு நீண்ட தூக்கத்தில் இருப்பாங்க. பிரதான தூதனுடைய சத்தமே எக்கால சத்தம் கேட்கும் போது அவர்கள் மரித்தவர்கள் உயிரோடு கூட என்ன செய்வாங்க? எழுந்திருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மரணத்தை ஆளுகிறவர்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? நான் மரித்தாலும் உடைய சத்தம் கேட்டு உயிரோடு எழுந்தவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் கண்ணை மூடினாலும் அவர் சத்தம் கேட்கும் போது நான் கண்ணை திறப்பேன், அவரை பார்ப்பேன், நேசரோடு கைகோர்த்து அந்த பொற்தல வீதி நேசரோடு உலாவுவேன், அவரோடு ஜீவனம் பண்ணுவேன். நான் மாத்திரமல்ல, என்னோடு ஒரு கூட்டத்தையும் நேசரோடு அழைத்து செல்வேன். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? மரித்தாலும் தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். ஆண்டவரே, என்ன மரணம் ஆளக்கூடாது, நான் ஜீவனை அடைந்து ஆளுகிறவனா இருக்கேன். அந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசுற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆவியானவரே, துதிக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, மரணம் என்ன ஆளக்கூடாது ஆண்டவரே, மரணம் என்ன ஆளக்கூடாது ஆண்டவரே, செத்த கிரியைகளை ஆளக்கூடாது ஆண்டவரே. ஜீவன் என்னை ஆண்டவரே, நான் ஜீவன் அடைந்து ஆளுறவனா இருக்கிறான் ஆண்டவரே, நான் ஜீவன் அடைந்து ஆளுகிறவனா நான் இருக்கிறான் ஆண்டவரே. அப்பா 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மங்கிற குதிரை உங்க வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அதான் விஷயம். நம்ம எல்லாரும் கண்ணை மூடி ஒரு 5 வினாடி 5 நிமிஷம் அருமையாவே நீங்க உண்மையா உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விதத்துல உங்களுக்குள்ள ஒரு மரணம் இருக்குமானா ஆண்டவர் உங்களை உயிரடைய வைப்பாராக. ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர் தீய செயல்களையே சாகடிக்கிறவாருமையா.
ஜீசஸ். ஹalleluya. நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களில் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து எங்களோடு நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மங்கின நிற குதிரை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற மரணம் என்று பெயர், பாதாளம் அதற்கு பின் சென்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த குதிரை எங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்து வந்து ஆண்டவரே ஸ்தோத்திர சரீரத்திலேயோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ அதனுடைய பாதிப்புகள் ஒன்று காணப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவரே மரணத்தை ஜெயித்த அந்த ஆண்டவரை நாங்கள் துணையாக கொண்டு மரணத்தை ஆளுகிறவர்களாக அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல, மரணமே உன்னுடைய கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லக்கூடிய ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ உதவி செய்யும். எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மரணம் எங்களை எந்த ரூபத்திலே தொடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க செய்வார் என்று சொல்லப்பட்டுகிறது ஆண்டவரே. இந்த மாதம் உயிர்ப்பிக்கிற மாதம் என்று எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அந்த புதிய ஜீவன் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி பிள்ளைகள் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ எனக்கு என் சபையாருக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த செய்தியின் ஆழங்களை விளங்கிக் கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர சோர்வுகளோடு, கவலைகளோடு, பிரச்சனையோடு ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்வேன் அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறவர்களுக்கு புதிய நன்மைகளை ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். நன்மையானவைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியம், சிநேகம், வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்னும் இன்னும் சதா நாட்களில் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.